இன்ஷா அல்லாஹ். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான எங்கள் அண்ணன் விஜய்க்காக எனது 2வது நாள் கேம்பெயினை இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2வது நாளுங்கிறதுனால உங்க அப்பா கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதையை சொல்றேன். அதுல இருந்து நீங்க கேளுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க மாமா எல்லாம் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல எங்க மாமாவுக்கு எங்க தாத்தா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே எழுதுறாங்க. நான் 3 நாள் இன்னைக்கு சாக போறேன் அப்படின்னு சொல்லி டேட்டை மென்ஷன் பண்ணி எழுதுறாங்க. இன்னைக்கு சாக போறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஆனா அந்த லெட்டர் எனக்கு கிடைக்கிறது எங்க தாத்தா இறந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் எங்க மாமாவுக்கு கிடைக்குது. அந்த அளவு ரொம்ப ஸ்லோவா ஒரு கம்யூனிகேஷனே இல்லாம இருந்து இப்ப ஒரு சின்ன விஷயம்னாலும் போன்ல வாட்ஸ்அப் மூலியமா ஷேர் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட கேளுங்க. இப்ப நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்களே, இப்ப இப்படி மாறிட்டீங்கல்ல, ஏன் இன்னமும் நீங்க பழைய ஆளையே பிடிச்சி அவங்களே பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்கன்னு நம்புறீங்க? புது ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த வாட்டி எங்க அண்ணன் தளபதி விஜய்க்காக ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்தா மாற்றத்தை உண்டாக்கலாம்னு அவங்க கிட்ட கண்டிப்பா உண்மையை உறக்க சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளால முடியும். நம்மளால முடியலன்னா வேற யாரால முடியும்? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. மறக்காம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. 2வது நாள் உங்க அப்பா கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. மீதம் உள்ள 8 நாளுக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக சப்போர்ட் பண்றவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.